வெல்கம் இன்வெஸ்டர்ஸ். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தி தொகுப்பில் 3/1/2025 வெள்ளிக்கிழமை மார்க்கெட் நிலவரத்தையும் மார்க்கெட் இறங்கும் காரணங்களையும் மற்றும் ரயில்வே துறை சார்ந்த 7 நிறுவனங்கள் இந்த வார செயல்திறனையும் பார்ப்போம். மேலும் தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வோம். ஜனவரி 3, 2025 மூன்றாம் நாள் ட்ரேடிங்கில் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டியில் பேங்க், ஐடி பங்குகளில் செல்லிங் பிரஷர் அதிகமாக இருந்ததால் ஏறக்குறைய 1% மேல் சரிந்தன. இந்த செய்தியை சற்று விரிவாக பார்ப்போம். ஈக்விட்டி பெஞ்ச்மார்க் குறியீடுகளான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி செல்லிங் பிரஷர் காரணமாக 1% மேல் சரிந்தன. ஏனெனில் அடுத்த வாரத்திலிருந்து 2024-2025 நிதியாண்டின் 3வது காலாண்டு முடிவுகள் வெளிவர துவங்கிவிடும். இதற்கு முன்னதாக பேங்க் மற்றும் ஐடி பங்குகள் விற்பனை அழுத்தத்தை கண்டது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு சரிந்து வருவது மேலும் மார்க்கெட்டை பாதித்ததாக வர்த்தகர்கள் தெரிவித்தனர். 30 நிறுவன பங்குகள் உள்ள பிஎஸ்சி சென்செக்ஸ் 720 புள்ளிகள் சரிந்து 79,223ஆகவும், 50 நிறுவன பங்குகள் உள்ள நிஃப்டி 183 புள்ளிகள் குறைந்து 24,004ஆகவும் இருந்தது. வாராந்திர அடிப்படையில் பிஎஸ்சி பெஞ்ச்மார்க் 524 புள்ளிகள் உயர்ந்தும் நிஃப்டி 191 புள்ளிகள் உயர்ந்தும் இருந்தன. சென்செக்ஸில் டாடா மோட்டார், நெக்ஸ்லே, டைட்டன், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மற்றும் ரிலையன்ஸ் ஆகியவை லாபத்திலும், மறுபுறம் ஜொமேட்டோ, ஹெச்டிஎஃப்சி பேங்க், டெக் மஹேந்திரா, அதானி போர்ட்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், டிசிஎஸ், எல்என்டி, சன்ஃபார்மா, ஹெச்சிஎல் டெக், ஐடிசி ஆகிய பங்குகள் சரிந்தன. பிஎஸ்சி மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் சரிவிலேயே முடிந்தன. எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இந்திய பங்கு சந்தையின் வீழ்ச்சிக்கு 5 காரணங்கள் கூறப்படுகின்றன. 1. ஹெவி வெயிட்டேஜ் பங்குகளின் அதிக விற்பனை. 2. 2024-2025 நிதியாண்டின் 3வது காலாண்டு முடிவுகள் எப்படி இருக்கும் எனும் அச்சத்தில் இன்வெஸ்டர்கள் பங்குகளை அதிகமாக விற்பது. 3. இந்திய ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க டாலரின் விலை கடந்த 2 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு உயர்ந்திருப்பதும் சந்தை சரிவிற்கு முக்கிய காரணம். 4. பேங்க், ஐடி, ஃபைனான்ஸ் பங்குகளின் கடும் சரிவும் சந்தை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம். 5. யூனியன் பட்ஜெட், யுஎஸ் பெட், ஆர்பிஐ முடிவுகளுக்கு முன்னதாகவே சந்தையில் கடும் ஏற்றம் இறக்கம் இருப்பதாலும் சரிவை சந்திக்க அடுத்த காரணமாக உள்ளது. இந்த வாரம் ரயில்வே பங்குகளின் செயல்திறன் பற்றி பார்ப்போம். அந்த வகையில் ரைட்ஸ், ஐஆர்எஃப்சி, ஆர்பிஎன்எல், ஐஆர்சிடிசி, பிஇஎம்எல், டெக்ஸ்மேக்கோ மற்றும் டிதாகர் ரயில் நிறுவனங்களாகும். ஆர்டர் வரத்து மற்றும் வரவிருக்கும் யூனியன் பட்ஜெட்டில் அதிக மூலதன ஒதுக்கீட்டின் எதிர்பார்ப்புகளால் உந்தப்பட்டு பெரும்பாலான ரயில்வே பங்குகள் விலை இந்த வாரம் உயர்ந்தன. ரயில் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி நிறுவனமான ரைட்ஸ் லிமிடெட் கடந்த 5 ட்ரேடிங் செக்ஷனில் 5.4% வரை உயர்ந்து புத்தாண்டை உயர்வாக தொடங்கியது. புதிய ஆர்டர்கள் மற்றும் சாத்தியமான ஆதாயங்கள் மற்றும் துறைசார் செயல்திறன் குறித்த நிபுணர்களின் கருத்துக்கள் போன்ற காரணிகளால் ரயில்வே பங்குகள் லாபம் அடைந்தன. ரயில்வே பங்குகளின் செயல்திறன் பெரும்பாலும் நிலையான அரசாங்க செலவினங்களை பொறுத்தது என்று நிபுணர்கள் கூறினர். அரசாங்க செலவினங்களை அதிகரிப்பது, நிலுவையில் உள்ள திட்டங்கள் மற்றும் ரயில்வே டெண்டர்களை விரைவுபடுத்துவது ஆகியவை துறைசார் பங்குகள் விலை அதிகரிக்கலாம். அந்த வகையில் இந்த வாரம் ரயில்வே பங்குகள் எவ்வாறு செயல்பட்டன என்பது பற்றி பார்ப்போம். முதலாவதாக ரைட்ஸ் லிமிடெட் பற்றி பார்ப்போம். போக்குவரத்து, உள்கட்டமைப்பு மற்றும் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி நிறுவனமான அரசுக்கு சொந்தமான ரைட்ஸ் லிமிடெட் இந்த வாரம் புதிய ஆர்டரை வென்றதாக அறிவித்ததை அடுத்து பங்கின் விலை 5.4% அதிகரித்தது. ஸ்டீல் தயாரிப்பாளரான செயில் இடமிருந்து 70 கோடிக்கான ஆர்டரையும் கயானா நாட்டு அரசாங்கத்திடமிருந்து $9.7 மில்லியன் ஒப்பந்தத்தையும் பெற்றது. டிசம்பரில் ரைட்ஸ் லிமிடெட் பல ஆர்டர்களை பெற்றுள்ளது. இத்துறையில் நிறுவனத்தின் வலுவான ஆர்டர் இருப்பு குறித்து நிபுணர்கள் மத்தியில் இருந்த நம்பிக்கையும்
பங்கு விலை உயர்வுக்கு ஒரு காரணமாகும். அதிவேக ரயில் மற்றும் மின்மயமாக்கலில் அரசாங்கத்தின் கவனம் ரைட்ஸ் எதிர்காலத்தில் நிலையான வளர்ச்சிக்கு தயாராக உள்ளது. இரண்டாவதாக IRFC பற்றி பார்ப்போம். இந்திய ரயில்வேயின் பிரத்யேக நிதி நிறுவனம் மற்றும் REMCL, MOR மற்றும் ரைட்ஸ் ஆகியவற்றின் ஜாயிண்ட் வெஞ்சர் ஆனது இந்திய ரயில்வேக்கு வழங்குவதற்காக REMCL வழங்கிய ரெனிவபிள் எனர்ஜி திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்காக ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்திய ரயில்வே மற்றும் பிற நிறுவனங்களை உள்ளடக்கிய கூட்டு முயற்சிகள் மூலம் CAP2 மாதிரியின் கீழ் நிறுவப்பட்ட வெப்ப அணு மற்றும் ரெனிவபிள் மின் திட்டங்களுக்கான நிதியை வழங்க உள்ளது. இதையடுத்து IRFC ஒரு வாரத்தில் 5% லாபம் கொடுத்துள்ளது. மூன்றாவதாக RVNL லிமிடெட் பற்றி பார்ப்போம். ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் 2 பெரிய ஆர்டர்களை பெற்றுள்ளது. அது கிழக்கு கடற்கரை ரயில்வேயால் அறிமுகப்படுத்தப்பட்ட 404.4 கோடி மதிப்பிலான கோராபுட் சிங்கப்பூர் சாலை D திட்டத்திற்கான ஆர்டரும் மத்திய ரயில்வேயின் 137 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கான ஆர்டரும் ஆகும். இதையடுத்து RVNL ஒரு வாரத்தில் 1.5% லாபத்தை பதிவு செய்துள்ளது. நான்காவதாக IRCTC பற்றி பார்ப்போம். இந்தியன் ரயில்வே கேட்டரிங் மற்றும் டூரிசம் கார்ப்பரேஷன் பங்கின் விலை 52 வார குறைந்த மட்டத்திலிருந்து மீண்டு இந்த வாரம் 3% உயர்ந்துள்ளது. திங்களன்று பங்கின் விலை 52 வார குறைந்தபட்சத்தை தொட்டன. ஆனால் பின்வரும் ட்ரேடிங் செக்ஷனில் உயர்ந்து வெள்ளி அன்று 804 இருந்தது. ரயில்வே பங்குகளில் உள்ள நல்ல கணிப்பு IRCTC பங்கு விலையை உயர்த்த காரணமாக இருந்தது. ஐந்தாவதாக BEML லிமிடெட் பற்றி பார்ப்போம். முன்னணி வேகன் உற்பத்தியாளர் BEML புத்தாண்டில் புதிய கோச் ஆர்டர்கள் மற்றும் வரவிருக்கும் பட்ஜெட்டில் அரசாங்கத்தின் அதிக செலவினங்களின் எதிர்பார்ப்புகளின் காரணமாக கடந்த 5 நாட்களில் 1.7% மேல் லாபத்தை கொடுத்துள்ளது. டிசம்பரில் BEML பல ஆர்டர்களை பெற்றது. இது பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து 8 கெட்டு ஹை மொபிலிட்டி வாகனங்களுக்கான 136 கோடி மதிப்பிலான ஆர்டரை பெற்றுள்ளது. BEML பங்குகள் குறைந்தது 4038 தொடங்கியது. ஆனால் அடுத்த நாளான வெள்ளிக்கிழமை 4248 உயர்ந்தது. ஆறாவதாக டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் பற்றி பார்ப்போம். ரயில் வேகன்கள் மற்றும் லோகோமோட்டிவ்ஸ் தயாரிப்பாளரான டெக்ஸ்மேக்கோ பங்குகள் இந்த வாரம் சந்தை வல்லுநர்களின் பாசிட்டிவான கணிப்புகளை தொடர்ந்து ஓரளவு ஏற்றத்துடன் முடிந்தன. கேர் மதிப்பீடுகள் நிறுவனத்தின் நீண்ட கால மற்றும் குறுகிய கால வங்கி வசதிகளை மேம்படுத்தி உணர்வை உயர்த்தியது. அறிவிப்பிற்கு பிறகு வெள்ளிக்கிழமை டெக்ஸ்மேக்கோ பங்குகள் 1% உயர்ந்து இறுதியில் 199 இருந்தது. இறுதியாக டிதாகர் ரயில் சிஸ்டம் லிமிடெட் பற்றி பார்ப்போம். திங்கட்கிழமை வீழ்ச்சியிலிருந்து மீண்டு 2025-26 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கு முன்னதாக ரயில்வே பங்குகள் பற்றிய நம்பிக்கையின் மத்தியில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் 4 நாட்கள் டிதாகர் ரயில் பங்கின் விலை உயர்ந்தன. வெள்ளிக்கிழமை 1% வரை உயர்ந்து இறுதியில் 1117 முடிந்தது. வரவிருக்கும் ரயில்வே பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு அதிக சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரயில்வே பங்குகள் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த செய்திகள் அனைத்தும் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் மற்றும் அப்ஸ்டாக்கில் இருந்து தொகுக்கப்பட்டது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். ஆபரண தங்கம் 1 கிராம் 7215 வெள்ளி 1 கிராம் 99 இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.